படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதான் 1964ல நடந்த அந்த மொழிப்போர் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. படம் பார்க்கும்போது என்னன்னா, ஓகே, ஒரு மொழிக்காக இவ்ளோ பேர் வந்து தன்னெழுச்சியா ஒரு ஸ்டூடெண்ட்ஸாவே இவ்ளோ பேர் வந்து லைக் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாவே இருந்துச்சு இவ்ளோ பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது ரியல் ஸ்டோரி அப்படின்னும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது, நம்ம பார்க்கும்போதே நமக்கே ஒரு ஃபீல் வருது, ஓ இவ்ளோ பண்ணியிருக்காங்களா, நமக்கு தெரியல, நமக்கு எல்லாமே இருக்கனால வி டோன்ட் ஃபீல் ஓகே நம்ம இதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி. பட் அது ஒரு உண்மையா நடந்த ஒரு விஷயத்த மூவியா எடுத்திருக்காங்க போது அதை பார்க்கும்போது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு அது படம். இல்ல எந்த கவர்மெண்ட்டுக்கும் எகெயின்ஸ்டாலாம் இல்ல, இது எல்லாமே என்ன நடந்துச்சோ அதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது எகெயின்ஸ்டா ஃபேவரா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே அவங்களோட இதை வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. எஸ்கே, அந்த ஹீரோயின், அதர்வா, ஜெயம் ரவி எல்லாமே அவங்களோட பார்ட்டை ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆமாமா, எல்லாமே லைக் அந்த காலத்தோட பீரியட்ல 60sல நடக்கிற மாதிரி இருக்கு. லைக் அது நமக்கு பர்ஃபெக்டா இருக்கு. லைக் அந்த செட்குள்ளேயே போற மாதிரி இருக்கு, அந்த ஏஜ் ஆஃப் பீரியட்ல போற மாதிரி. ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரவி மோகன் அவங்களோடது வந்து எப்படின்னா பக்கா வில்லனாவே இருக்காங்க. லைக் அந்த ஃபேஸ் பார்த்தவே நமக்கு எரிச்சலா இருக்கு, என்னடா இது இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அவங்களோட கேரக்டர் பக்காவா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. நம்ம இந்தி திணிப்பு பத்தி 1965ல அந்த ஒரு இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட நல்லா இருக்கு. என்னது நடிச்சு நல்லா இருக்கு, எல்லாரும் சூப்பரா பிடிக்கிறேன். ஹிந்தி, அதாவது ஹிந்தி திணிப்பு பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஹிந்தி திணிப்பை பத்தி அப்ப அந்த டைம்ல போராட்ட அதை பத்தி பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் காட்சியெல்லாம் நல்லா இருக்கு. அந்த இது கடைசி கிளைமேக்ஸ்ல ரொம்ப இதா இருக்கு. ரவி நல்லா பண்ணிக்கிறேன், நல்லா பண்ணிக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா ஃபேமிலி வாட்சபிள் மூவி. இது வரைக்கும் இந்த மாதிரி படத்தை பார்த்ததில்லை, அதனால ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோன்றதுனால ரொம்ப நல்லா இருக்கு. பட் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருந்தது. எனக்கு இந்த மாதிரி மூவி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். தமிழ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ். நம்ம மொழிக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. Yeah, fine, good. Everything's movie is definitely fine and good. சார் படம் பார்க்க வேண்டிய படம் சார், கம்பல்சரி படம் சார். சரியான படம், சரியான நேரத்தில். ஏன்னா இப்போ மத்திய அரசு, நம்ம ஒன்றிய அரசு வந்து நம்மளோட ஆதிக்கத்தை திணிக்கிறதுக்கு அந்த தகுந்த நேரத்தை இந்த படத்தை சொல்லிட்டு நம்ம டேரக்டர் பெரிய சரி சார். பிஜேபி தான் சொல்லிட்டு சார், நம்மளோட உணர்வு நம்ம காட்டணும், மொழி போறன்றது நம்ம காட்டியிருக்காங்க. உண்மையிலேயே அது ராயல் சல்யூட். நம்ம டேரக்டர் ராயல் சல்யூட் சார். உங்களோட ஹீரோ 3 பேருமே ஹீரோன்றது அவரும் ஒரு வகையில் ஃபேமிலியோ அவருடைய ஆக்டிங் மொத்தம் எல்லாருடைய உழைப்பு இதில் காமிச்சிருக்கு. தனியாக தெரியுது சிவகார்த்தின்னு நம்ம ஒரு ஆதரவு அவர் ரோல் ஆக்கி சரியான பிரில்லியன்ட். படம் பார்த்தோன்னே எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, நமக்கு முன்னாடி இருந்தவங்க படமா பார்க்கும்போது அதான் நம்ம இந்தி திணிப்புன்னா அது மட்டும் சொல்ல முடியாது. தமிழுக்காக எப்படி எல்லாம் போராடி இருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எப்படி அதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க படத்து மூலமா. கண்டிப்பா வந்து இந்த ஜென்ரேஷனான பீப்புள்ஸ், அதாவது நாங்க வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் எல்லாருமே. பர்ஃபார்மன்ஸ் வைஸா படம் வந்து நான் ஒரு 100க்கு வந்து ஒரு 99 கொடுப்பேன் கண்டிப்பா. ஏன்னா படம் வந்து எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஒரு 40 minutes தான் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் படம் வந்து அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே படம் சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா சொல்ல போனோம்னா. புரியல, கேட்கல.
அவர் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா அவரோட வில்லன் கேரக்டர் வந்து படத்துல கொஞ்சம் பேசப்படும் கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாரு வில்லன் கேரக்டர்.